சத்குருதனை. இது 79ஆம் ஆண்டு மகா குரு பூஜை. எங்கள் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி உள்ள இன்ஸ்டியூஷனு. இதில் வந்து பல முன்னோடிகள் வந்து இதை சாமியோட தாம்பரம் சர்க்குருன்னு சொல்லுவாங்க. இவரோட ஆரிஜின் கனகன்பட்டி சர்க்குருன்னு சொல்லுவாங்க. கனகன்பட்டியிலேருந்து பல மக்களுக்கு பல செயல்கள்லாம் நல்ல செயல்கள்லாம் புரிந்து அங்கேருந்து பல இந்தியாவில் அகண்ட பாரதம் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் இங்கே வந்து உண்மையான ஜீவ சமாதி அடைந்தாங்க. இவர் ஆங்கிலேயர் இருக்கப்ப இவரோட ஃபிலாசபிகளை வந்து ரொம்ப விரும்பினதுனால அங்கே கவர்னர் மாளிகையில் ஒரு 2 வருஷம் அவங்க வச்சு இவர் அங்கே இருக்க அனைவருக்கும் அருளாசியும் அவருடைய போதனைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவருக்கு ஒரு பெரிய நெடும் தமிழ் பாரம்பரியம் இருக்குது. சாமி வந்து எப்படிங்கன்னா பெரிய உயிர்மை நேயர். அவர் வந்து இப்போ எல்லாருமே பேசுவாங்க சமூக நீதி, அன்பு, அறம்லாம். பட் சாமி அந்த காலத்திலே அதை வச்சு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே எங்களோட அன்பர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பல லட்சம் அன்பர்கள் நாங்கள் இருக்கோம். எல்லாருமே அறம் சார்ந்து வாழ்வோம். எல்லாமே வந்து ஒரு உண்மையான உழைப்பு. சாமி வந்து உழைப்பு தான் உண்மை அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து ஒன்றே கடவுள். அவர் போதனை அது இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காரு. அது பேசிக்ஸாக ஃபாலோ பண்ணாவே இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் பெரும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் வந்து பல வழிகளில் போகிறாங்க. அப்போவே சாமி சொல்லுவாங்க, மனதை ஒருநிலைப்படுத்தணும், யோகா, தியானம் அப்படின்ட்டு அவரோட கல்வி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சபையிலேருந்து வரும் ஜனவரியிலேருந்து பொங்கல் முன்னிட்டு இலவச ஐஏஎஸ், ஐபிஎஸ், 4th குரூப் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இங்கே ஒரு அகாடமி மாதிரி வைக்கிறோம். வந்து இலவசமாக பண்ணுறோம். அதை குறிப்பாக அதில் ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்கள தேர்ந்தெடுத்து தங்கும் இடம் இலவசம். இதை தான் முக்கியமாக இந்த ஆண்டு எங்களோட செயல் திட்டத்தில் எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெய்லி ஒரு 3000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். போன டைம் வெள்ளம் வந்தப்போ இங்கே இருக்க கலெக்டருக்கும் உயர் திரு எம்எல்ஏ ராஜா அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்க இங்கேருந்து நாங்கள் பல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுங்கிறது ஒரு 1000 பேர், எவ்வளோ பேர்னாலும் ஒரு 3000 பேர்த்துக்கு கூட எங்களால் சமைக்கக்கூடிய திறன் இருக்குது. பெரிய கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பணி தான். மரம் நடுறதோ அந்த மாதிரி மரம் இயற்கை சார்ந்த ஒரு சாமி சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாங்கள் மேலே எடுத்து இந்த நிர்வாகம் போயிட்டுருக்கு. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்ப்பா? இது வந்து அன்னதானம்ங்கிறது இங்கே டெய்லியும் நடக்கிறது. அது வந்து அது மார்னிங், ஈவினிங், மத்தியானம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்து இலவசமாக தங்குறதுக்கு கொடுக்குறோம். ஏன்னா குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் எக்ஸாமுக்கு வர்றாங்க, இன்டர்வியூ வர்றாங்க, அல்ல ஒரு வேலைக்கே வர்றாங்க. வேலைக்கு வர்றப்போ ஒரு வாரம் இங்கே சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்குறதோ அல்ல வீடு பிடிக்கிறதோ எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்குலாம் தெரியும். அதனால் அவங்க இங்கே தங்கி அதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கலாம். பல மாதங்கள் தங்கி இங்கே படித்த இளைஞர்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் ஜாபுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ தங்கும் இடம், உணவு இலவசமாக தர்றோம். குறிப்பாக படிக்கிற பையன்களுக்கு இலவசமாக தர்றோம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற அன்பர்கள் ஃபேமிலியோடு வர்றவங்க ஒரு 4 நாள் வர்றாங்க, அவங்களோட வேலை நிமித்தமாக வர்றாங்க, ஒரு இன்டர்வியூக்கே வர்றாங்க, அவங்க வந்து இங்கே தங்கி அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லை இல்லை, நம்ம இப்போ இங்கே இருக்கிறது தாம்பரம் சிட்டியில் இருந்தால் நம்ம கிராமம் சிட்டின்னு பிரிக்கல. எல்லாருமே அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்கோம். ஏழை எளிய மாணவர்கள் தான் மெயின் நம்மளோட, அவங்களுக்காக தான் இந்த நற்பணிகளை இயங்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இலவசமாக கொடுக்கறதுனால அதுக்கு ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அது என்னமோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து பெரும் வெளியிலேருந்து நிறைய ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் இதில் இதுக்குள்ளே இருக்காங்க. அவங்க கிளாஸஸ், கோச்சிங் அதெல்லாம் முன்னெடுக்க போகிறாங்க. அதுக்கு இன்னும் விரிவான இது வந்து இந்த மாதம் இறுதிக்குள் எல்லாம் முடிவெடுக்கப்படும். இங்கே எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, தாம்பரம் சர்க்குலர்.org இருக்குது. இங்கே வந்து அன்பர்கள் மூலமாக எங்கள் கிளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 26 இடத்துல இருக்குது. அங்கேருந்து சில பேர் அந்தந்த ஊர்லேருந்து வருவாங்க. குறிப்பாக தஞ்சாவூர், மாத்தூர், சத்திரப்பட்டி, கணக்கம்பட்டியில் பெரிய கணக்கம்பட்டி சர்க்குரு தான் இவர். கணக்கம்பட்டியிலே பல அற்புதங்கள் நிறுத்தியிருக்காரு. அதனால தான் கணக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பல நன்மைகள் செஞ்சுருக்காரு அந்த ஊருக்காக. அதனால் அந்த ஊரில் 75% பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமியோட டிவோட்டீஸாக தான் இருப்பாங்க. அவங்களாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து வர்ற பசங்கள்லாம் இங்கே வந்து படித்து இன்றைக்கி பெரிய ஜாபுக்கு போயிருக்காங்க. ஈவன் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே தங்கி படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி அதை நாங்கள் இப்போ முன்னெடுக்கிறோம். இப்போ புதிய நிர்வாகம் நான் வந்துவிட்டு அதுக்கு முன்னெடுத்து இப்போ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஏழை எளிய அன்பர்கள்லாம் எங்களோட மெயின் இது. அவங்க எல்லாமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். வெளியிலேருந்து நிறைய டோனர்ஸ் வர்றாங்க உள்ள. நாங்கள் அதை வச்சு நாங்கள் முறையான திட்டமிடுறதோட ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்ருக்கோம். தாம்பரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, தாம்பரம் சர்க்குரு அப்படிங்கிறவர் இங்கே இருக்கிற அனைவருக்கும் தெரியும். சாதாரண ஒரு காலத்தில் இது வந்து இந்த சபை தான் வந்து ஈவன் போலீஸ்க்கோ அல்ல வந்து தங்குமிடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுற்று வட்டார காடெல்லாம் இருந்தது. இங்கே தான் 24 மணி நேரம் சாப்பாடு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்க சாமியார் மடம்னே சொல்லுவாங்களா அந்த காலத்தில். இப்போ இது தாம்பரம் சர்க்குரு அப்படின்ட்டு நாங்கள் வச்சு இதை மேலும் இதை விரிவாக்கம் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20,000 பக்தர்கள் வந்திருப்பாங்க இது வரைக்கும். இந்த டயத்து வரைக்கும் ஒரு 25,000 பேர்த்த நாங்கள் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவ்வளோ அன்பர்கள் வந்து போயிருப்பாங்க. நீங்களே பார்ப்பீங்க விஷுவல்ஸாக. ஸோ நம்ம எல்லாமே திட்டமிடலில் ப்ராப்பராக வந்து அவங்களுக்குள்ளான அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மற்ற பக்கம் மாதிரியே இல்லாமல் நாங்கள் எல்லாம் ப்ராப்பரான க்யூ இருக்கும். எங்கள் அன்பர்கள் தான் இந்த சேவைகள் எடுப்பாங்க, முன்னெடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, குறிப்பாக இளைஞர்கள். நான் திருஞானம் அப்படின்ட்டு தயாரிப்பு துறையில் இருக்கேன். இதுக்கு இப்போ செயற்குழு தலைவராக இருக்கேன். திருமிகு திருஞானம் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி ஐயா உள்ளிட்ட நிர்வாக குழு அன்பர்களே, அன்பநலம் சான்ற அன்னையர்களே, பண்பலம் சான்ற பெரியோர்களே, தெய்வநலம் சான்ற அழகான முறையிலே சொல்லுவார். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய தொன்மை. கடவுளே நமக்கு குருவாக வருகின்றார். ஏன் இந்த கடவுள் நமக்கு குருவாக வர வேண்டும்? ஏன் என்று சொன்னால், இந்த குருவாக வரக்கூடிய கடவுள் நம்ம எல்லாம் ஆட்கொள்ள பல்வேறு வடிவங்களிலே இருக்கிறார். அருவமா இருக்கிறாரு, அவரை நம்மளால காண முடியாது. நாம ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லையே, நம்ம வேற மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வருகின்றது. அந்த உணர்வு வந்த பின்னால் என்ன பண்ணுது? இனிமேற்கொண்டு நீ என்ன பண்ணக்கூடாது, மேன்னு கத்தக்கூடாது. என்ன செய்யணும்? இனிமேல் நீ உரும வேண்டும். சிங்கம் எல்லாம் உருமுற மாதிரி நீ பெரிய அளவுல உரும வேண்டும். அப்ப அதுக்கு ஒன்றும் உருவ தெரியல, இதை பத்தி தெரியாது. ஆனால் என்ன பண்ணாரு? சாமி வந்து அவரை தடுத்தாட்கொண்டார்கள். திருஞானத்தின் மூலியமா தடுத்தாட்கொண்டு இன்று சக்கரப்பட்டியில சிறப்பான முறையிலே அந்த நாம் வளமாக வேண்டும். முதல்ல சொன்ன கதை மாதிரி ஒரு அரசனுக்கு குழந்தை இதே மாதிரி கானகத்துல போய் அங்க வேடரிடத்துல வளர்ந்து வந்த போது அந்த வேடரில் இருக்கக்கூடியவனை அதே மாதிரி நாட்டினுடைய அமைச்சர் போய் கூப்பிட்டு வந்து அவர் அரசனாக்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய குருவை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய குருவுடைய திருவடி நம்மை இறைவனிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும். அற்புதமா நம்ம குருநாதரை பற்றி சொல்லியிருக்காங்க, கட்டமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு கட்டமைப்புக்கு நம்ம இந்த சபை தான் வந்து உரிய உதாரணம்னு நான் சாமிக்கு பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ வந்திருக்கும் விருந்தினர்களை நான் வரவேற்கிறது என்னுடைய தலைவர்கிற முறையில் அன்பர்கள் சார்பாக அனைத்து கிளை சபை, இங்கே கட்டமைப்பு 26 இடத்துல கிளை சபையில் இருக்குது. அனைத்து அன்பர்கள் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று இங்கு தலைமையேற்றி தந்த தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த எனது அடியனுக்கு இல்லை என்பதை இந்த அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம குருநாதரை பற்றி நிறைய சொல்லணும். அது சாதுக்கள் வந்து ஈவினிங் நிறைய சொற்பொழிவு இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம குருநாதரை வந்து நம்ம குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம சாமி சொல்லாத கருத்துக்களே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்வுக்கு தேவையான ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. பல நூற்றாண்டுகளாகவும் அந்த கருத்துக்கள் இன்றைக்கும் இப்போ போகுது. இப்போ சாமி சொன்ன ஒரே இது உண்மை அறிதல் ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்ததே நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு அடிக்கிறதா சொல்லுவேன். நம்ம தாம்பரனுக்கு தெரியும், நான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு நடத்தணும், எனக்கு 3 பக்கத்தில் நல்லா எழுதி கொடு அப்படின்னு. அவரும் உட்காந்து 3 நாளாக மெனக்கெட்டு எழுதி என் கையில் கொடுப்பார். ஆனால் வந்தால் சாமி கிட்டேன்னா எல்லாமே மறந்து போயிடும். அவரை நம்ம மனசை சுத்தப்படுத்தி இது இல்லைடா நீ வந்த நோக்கம் அது என்ன செயல் செஞ்சால் நீ முன்னேறலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் சாமி உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது செயலை ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட்டர் வீரர் இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவன் பண்ணுறது கிரிக்கெட் விளையாடுறது தான். அவன் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் பணம் செல்லும் தானாக சேரும். அதனால் நம்ம சாமி சொல்லியிருக்கிறது இந்த கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது எல்லாமே பொருந்தும். அந்த இதனால தான் நம்ம முடிவு பண்ணோம் இந்த யூபிஎஸ்சி தேர்டு குரூப் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கணும். ஏற்கனவே சாமி வந்து கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கல்வி இல்லை, உயிர்மை நேயர். நம்ம சாமி அப்படியே பக்கமாக சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு விஷயம் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். எனக்கு நிறைய நண்பர்கள்
அறிவே கடவுள் அறிவே சத்குரு